திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இம்மாதம் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்வது நல்ல முயற்சி தான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்க வேண்டும். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் துபாய் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள நிறுவனங்களிடமிருந்து 6100 கோடி முதலீடு ஏற்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். அதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள தொழில் நிறுவனங்களிடம் ரூபாய் 3440 கோடி முதலீடு பெற ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆனால் அந்த நிறுவனங்களிடமிருந்து இதுவரை 1 பைசா கூட தமிழகத்திற்கு முதலீடு வரவில்லை. சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு செய்ய பல்வேறு நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டன. அதில் எவ்வளவு முதலீடு வந்தது என தெரியவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் 974 லட்சம் கோடி 9.74 லட்சம் கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஆட்சி காலத்தில். அதன் மூலம் 18.70 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 16 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என தமிழக அரசு கூறியிருந்தது. அவற்றில் இதுவரை எவ்வளவு கோடி ரூபாய் தொழில் முதலீடு வந்திருக்கிறது, அதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்பது குறித்து முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.